தமிழ் சினிமாவிற்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நெருங்கின தொடர்பு காலமாகவே இருந்து வருது. அந்த விதத்தில் தற்போது அரசியலுக்கு நடிகர்கள் போகின்ற ட்ரெண்ட் மீண்டும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் தான் நடிகர் கார்த்திக் காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம கடந்த 2-3 நாட்களாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தங்கள் கட்சிக்கு இழுத்துக் கொள்ளணும் அப்படின்னு நிறைய கட்சிகள் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய உலகநாயகன் கமலஹாசனுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேர்ல வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தை தங்களுடைய கட்சிக்கு வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் கமலுக்கு தங்களுடைய அழைப்பை விடுப்பது பற்றியும் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அரசியலுக்கு வருவது பற்றி கமலும் ஒரு புதிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பார்க்கலாம். ஓட்டு போடுறதுக்கு சாவடிக்குள்ள போற எல்லாருமே அரசியல் சமூகத்திற்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அரசியல் உண்டு. அரசியல் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதை முடிவு செய்த பிறகுதான் டெமோக்ரஸியா, இல்லைன்னா நம்ம ஒரு சர்வாதிகாரிக்கு அடியில் இருக்கோம். சோ இந்த டெமோக்ரஸியில் எனக்கும் நம்பிக்கை இருப்பதால் நானும் அரசியலில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். அரசியல் கட்சி சமாதான மாதிரி தையல் மிஷின் கொடுக்குறாங்க, இந்த ரத்த தானம் பண்றாங்க, இந்த பத்திரங்கள் கொடுக்குறாங்க. இது எதை நோக்கி போகிறார் என்று 30 வருஷமாக என்ன சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்து ரத்த தானம் செய்வதும் கண்தானம் செய்வதும் அரசியல்வாதிகள் கற்றுக்கொண்டார்கள். நாம் சந்தோஷப்பட்டோம், கர்வப்படவில்லை. நம்மை பார்த்து பல கலைஞர்களின் ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்கள் ஆயின. உங்களை நான் ஒரு அரசியல்வாதியாக ஆசைப்படுகிறேன், ஒரு சின்ன எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படுகிறேன், அதற்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் அதுவும் தெரியாமல் உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் இன்று நான் அதை கேட்டால் ஏன் வேணுமான்னு நீங்க என்ன கேட்கிற அளவுக்கு அறிவு வந்து விட்டது. 10 வருடமாகவே என்னுடைய ரசிகர்கள் ரகசியமாக என் கையை பிடித்துக் கொண்டு நம்மள பல பேர் சொல்லுவாங்க அரசியலுக்கு வரணும்னு, தயவு செய்து வந்துடாதீங்க என்று பல முறை என்னை கேட்டு, நமக்கு இப்ப இருக்கிற பெருமை அங்கெல்லாம் போனா வராதுங்க என்று எனக்கு புத்தி சொல்லும் தோழர்களாக, தொண்டர்களாக, தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய எண்ணம் கொண்ட யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆக தேசிய எண்ணம் கொண்ட நடிகர்கள் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இணைந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் அவர்களை உடனே எங்கள் கட்சியில் சேருங்கள் என்று சொல்லும் தர்ம சங்கடத்திற்கு நாங்கள் ஆளாக விரும்பவில்லை. ரஜினியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அவர் தமிழகத்தில் பிரச்சனைகள் நடந்த பொழுது அவர் குரல் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் பொதுமக்கள் நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அந்த நிலையில் நாங்கள் அவரோடு எங்களோடு சேர்ந்தால் நலம் என்று நினைக்கிறோம்.